எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமென். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம உற்சாகமா சொல்லணும், நம்ம நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி. எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? ஆமென். இன்றும் கூட நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கூட உங்களிடத்தில் நான் வைத்து விட்டு பின்பதாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவருக்கு நான் தான் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருக்கு என்னதான் பிடிக்கும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அப்போ இப்போ உதாரணத்துக்கு ரூத் மரி ஆண்டி சொல்றாங்க, ஆண்டவருக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அப்போ விக்டோரியா சிஸ்டரை ஆண்டவருக்கு பிடிக்காதா? ஆண்டவருக்கு கம்மியா பிடிக்குமா? இல்லை, அப்படி ஒரு கேள்வி நம்ம இடத்துல எழும்பவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் பாராத ஆண்டவராக இருக்கிறார், பார்ஷியாலிட்டி பார்க்காத ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் நம்ம என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிடிக்கிற ஆத்துமாவாய் நான் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் அனுதினமும் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைய செய்திக்கான தலைப்பு என்னன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ளதாக விசுவாசிகளாய் இருக்கிறோமா அல்லது ஆண்டவருடைய சீஷரா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளதாக நாம் அவருடைய விசுவாசிகளாய் இருக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் சீஷரா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம விசுவாசித்து நம்ம ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்கள் ஆயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்கிறேனா என்று சொல்லி இங்க இருக்கிற எத்தனை பேர் நம்மள அனுதினமும் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம அநேக நேரம் என்ன பண்றோம்னா, ரொம்ப பிஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பஸே மறந்துடுறோம்ல. ஆண்டவர் எதற்காக என்னை உருவாக்கினார், ஆண்டவருடைய காரியத்தை நான் செய்கிறேனா அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்கிறேனா, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேனா, பல வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை இன்னமும் நான் உண்மையோடு செய்கிறேனா என்று சொல்லி நாம் அனுதினமும் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மாற்றம் நமக்கு ரொம்ப அவசியமான மாற்றமா இருக்கிறது. என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா, the transition between a believer to a disciple. நம்ம விசுவாசிகள் அந்த அனுபவத்திலிருந்து சீஷர் என்ற அனுபவத்திற்கு அந்த மாறுதல் இருக்குல்ல, அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றம் நமக்கு மிகுந்த ஒரு அவசியமான மாற்றமா இருக்கிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு ஒரு உண்மையான சீஷனா இருக்க விரும்புகிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க இங்க இருக்கிற? ஹல்லேலூயா. நான் முதலாவதாக என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவருக்கு நான் ஒரு உண்மையும் உத்தமம் உள்ள சீஷனாக மாற வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக நான் யோசிக்கிறேன். நான் வர்ஷிப் டைம் வரைக்கும் ஆண்டவரத்துல இந்த மெசேஜுக்காகலாம் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ வரைக்கும் ஆண்டவர் எனக்குள்ள பெருசா எந்த ஒரு மாறுதலையும் ஆண்டவர் எதுவும் கிரியை செய்யல. ஆனா இந்த வர்ஷிப் டைம்ல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான தேவ பயத்தை என்ன பண்ணார்னா எனக்குள்ள போட்டாரு. இந்த தேவ பயத்தை நான் அடிக்கடி நான் உணர்வேன். எங்க இதை வெளியே மீட்டிங்ஸ் போனாலும் சரி, இல்லை நம்மளோட சபையில ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னாலும் சரி, இல்லை வர்ஷிப் நடக்கும் போதும் சரி, நான் அடிக்கடிக்கு இந்த தேவ பயத்தை நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அந்த தேவ பயம் எப்போல்லாம் எனக்குள்ளதாக வருதோ நிச்சயமாக ஆண்டவர் அந்த நேரத்தில் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு நல்ல தேவ பயத்தை எனக்குள்ளதாக வைத்திருந்தார். அதை வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில தேவன் யாரோ ஒருவரோடு பேசி கொண்டிருக்கிறார் அல்லது பேச போகிறார் என்று சொல்லி நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த நாட்களில அந்த விசுவாசிகளில் இருந்து சீஷருக்குள்ளதாக மாறுகிற ஒரு மாற்றத்தை நாம் முதலாவதாக என்ன பண்ணோம்னா ஆசைப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு குழந்தையை நம்ம எடுத்துப்போமே, ஒரு சின்ன குழந்தையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி யார்கிட்ட இருக்கு நம்ம யோசிச்சோம்னா, பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும் அல்ல. நம்ம அம்மா அப்பா கிட்ட அந்த குழந்தையினோட வளர்ச்சிக்கான காரணங்கள் அல்லது காரியங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அதிகபட்சமாக அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும், ஒரு நல்ல சுற்றுச்சூழலை உண்டாக்கி கொடுக்க முடியும், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியும், ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும். ஆனா அந்த குழந்தைக்கு உள்ளதாக நடக்கிற மாற்றத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த குழந்தையோட ஹார்ட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நான் இதெல்லாம்
இதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ண போறேன், இந்த ஹார்ட்டை வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியா பாத்துக்க போறேன், லங்ஸை ரொம்ப ஹெல்த்தியா பாத்துக்க போறேன், பிரெயினை ரொம்ப நல்லா ஹெல்த்தியா பாத்துக்க போறேன்னு நம்ம யோசிக்க முடியுமா? இல்ல. நம்ம மொத்தமா என்ன பண்றோம்னா நம்மளோட விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்து, ஆண்டவரே என் குழந்தைகளை எனக்கு தெரிந்த ஞானத்தில் நான் வளர்க்கிறேன், ஆனா முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா காணப்படுகிறோம். அதே போல நமக்குள்ளதாக நடக்கிற மாற்றம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அநேக சுற்றுச்சூழல் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த சபை கூடுகையை உருவாக்கி கொடுக்கிறாரு, சண்டே சர்வீஸை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு, ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் உருவாக்கி கொடுக்கிறாரு, டியூஸ்டே உமன்ஸ் பிரேயர் உருவாக்கி கொடுக்கிறாரு, மந்த்லி ஒன்ஸ் மென்ஸ் ஃபெலோஷிப் உருவாக்கி கொடுக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதற்கு ஒரு ஊட்டச்சத்தா இருக்கிறதே தவிர நமக்குள்ளதாக வளர வேண்டிய வளர்ச்சிகள் அது அனுதினமும் வளர வேண்டிய காரியங்களாய் இருக்கிறது. ஒருவேளை அந்த குழந்தை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அந்த நம்ம என்னதான் நல்ல ஃபுட்டு கொடுத்தாலும் சில குழந்தைகள் என்ன ஆகுது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வளர்கிறது இல்லை. அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு சொல்லணும். இல்ல ஒரு கால் ஒழுங்கா வரல, இல்ல ஒரு கை ஒழுங்கா வரல, இல்ல சில பேருக்கு வந்து மென்டலி சேலஞ்சா இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான அந்த வயதுக்கு தேவையான அந்த மூளை வளர்ச்சி என்ன பண்ணாதுன்னா நடக்காது. அவங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்னு மென்டலி சேலஞ்சுன்னு சொல்றோம், இல்ல பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றோம். ஆண்டவன் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நம்ம ஸ்பிரிச்சுவலி ஹெல்த்தியா இருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்பிரிச்சுவலி சேலஞ்சா இருக்கிறோமா அல்லது ஸ்பிரிச்சுவலி ஹெல்த் இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகையால நம்ம இந்த நாட்களில் யோசிக்க வேண்டும், நம்ம முதலாவதாக ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆகிறது, இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து நான் விசுவாசி என்ற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது சீஷன் என்ற அனுபவத்திற்கு என்னை நானே உயர்த்தி கொண்டிருக்கிறேனா, ஆண்டவருடைய உதவியோடு என்னை நானே உயர்த்தி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி காணப்பட வேண்டும். ஆண்டவர் நான் சொன்னது போல என்ன எதிர்பார்க்கிறார்னா விசுவாசின்ற அனுபவத்திலிருந்து அந்த சீஷன் என்ற அனுபவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு யோசிக்க போகிறீங்க, ஆண்டவர் என்னை சீஷனாக மாற்ற வேண்டும், என்ன ஒரு விசுவாசியிலிருந்து சீஷனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி. விசுவாசினா என்ன அல்லது விசுவாசியும் சீஷனும் எப்படி வந்து அவங்க ரெண்டு பேர் வேறு பிடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 5:1 வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களே நம்ம என்ன சொல்றோம், தேவனால் பிறந்து நம்ம விசுவாசின்னு சொல்றோம். இல்ல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று விசுவாசிகளாக மாறுகிறோம். இப்ப எங்க போனாலும் நம்மள என்ன சொல்லுவாங்க, விசுவாசின்னு சொல்லுவாங்க. எங்க போனாலும் நம்ம என்ன சொல்லுவாங்க, இப்ப சபையில நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, என்னையும் உங்களை என்னன்னு சொல்லுவாங்க, விசுவாசின்னு சொல்லுவாங்க. இந்த விசுவாசியினுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, ஒரு காலேஜுக்கு நம்ம உள்ள போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம். ரெண்டாவது அந்த காலேஜ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீஸ் கட்டுவோம். ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்கன்னா நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயா காலேஜுக்குள்ள போயிட்டு வரலாம். யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளை கேள்வி கேட்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் விசுவாச அனுபவமா இருக்கிறது. விசுவாச அனுபவம் என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு ஐடி கார்டா மாத்திரம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, எனக்கு அந்த ஐடி கார்டு வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இந்த டிகிரி சர்டிபிகேட் என்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு நம்ம அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. காலேஜுக்குள்ள செல்லுகிறதற்கு அல்லது கல்லூரிக்குள்ளதாக செல்லுகிறதற்கு ஐடி கார்டு வெறும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான். அந்த டிகிரி சர்டிபிகேட் நம்ம வாங்கணும்னா நம்ம உட்கார்ந்து அதற்கு வேலை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், நம்முடைய பிரயாசத்தை நாம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், நம்முடைய அறிவை நம்ம செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும், அநேக நேரம் நம்முடைய நேரத்தை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இந்த விசுவாச அனுபவத்தை மாத்திரம் வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பரலோகத்துக்குள்ளதாக நான் சென்று விடுவேன், just because people call me Christian, என்ன வந்து people எல்லாரும், இந்த மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால் மாத்திரம் என்னால என்ன பண்ண முடியாது,
பரலோகத்துக்கு உள்ளதாக செல்ல முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் என்பது வெறும் ஒரு ஐடி கார்டா மாத்திரமே இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, இப்போ ஐடி கார்டை வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துட்டாருன்னா, ஒரு ஐடென்டிட்டி கார்டை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த ஐடி கார்டை வச்சு எப்படி அடுத்த நிலைமைக்கு நேராய் நம்ம கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு கொஸ்டினை கூட நான் உங்களிடத்துல வைக்கிறேன். நீங்க லாஸ்டா எப்போ, கடைசியாக நீங்க எப்போ இயேசுவினுடைய 2ஆம் வருகை பத்தி நீங்க யோசிச்சீங்க? இந்த நாட்களில நான் அநேக யூத்தை மீட் பண்றேன், யங்ஸ்டர்ஸை மீட் பண்றேன். அவங்களோட மைண்ட்லாம் எப்படி டீவியேட் ஆயிருக்குன்னா, ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணணும், அவ்வளவுதான். ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து அவங்க யோசிக்கவே இல்லை. என்னுடைய இந்த விசுவாச அனுபவம் அல்லது என்னுடைய இந்த கிறிஸ்தவ அனுபவம் இன்றைக்கு ஆண்டவர் வந்தாருன்னா ஆண்டவர்கிட்ட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, அதற்கு ஏதுவாக என்னுடைய அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம எக்ஸாமைன் பண்றோமா, எவாலுவேட் பண்றோமா என்று சொன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. நான் மீண்டும் அந்த கொஸ்டின் உங்க இடத்துல வைக்க விரும்புறேன். நாம் எப்பொழுது கடைசியாக என்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்துல அல்லது இன்று நான் இருக்கிற இந்த பரிசுத்த ஜீவியத்தை வைத்து ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா நான் ஆண்டவரோடு போவேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொன்னீங்க? கையெல்லாம் தூக்க வேணாம், உங்க மனதுல நீங்க யோசிக்கிட்டா போதும். இல்ல, நம்ம அநேக நேரம் அதை மிஸ் பண்ணிடுறோம். ஆண்டவர் நம்மளை படைத்த நோக்கமே ஒருவனை கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல நம்மள என்ன பண்றாரு, வைக்கிறதுக்கு தான் நம்மளை உருவாக்கினாரு. இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு டெம்பரவரியான வாழ்க்கையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையை தான் ரொம்ப பிரதானமா நினைக்கிறோமே தவிர நம்மளுடைய பரம வாழ்க்கை அல்லது நம்மளுடைய எட்டர்னல் லைஃப் நம்ம என்ன பண்றோம், மிஸ் பண்ணிடுறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இது நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு பரிச்சயமான ஒரு வசனம் தான். இல்ல, முதலாவது யாரை தேடணும்? சத்தமா சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? முதலாவது யாரை தேடணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். அனுதினமும் என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னா ஒரு மனவாட்டியா என்னுடைய மனவாளன் கூட நான் போவேனா என்று சொல்லி நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்களில இந்த உலக வாழ்க்கையில பிசாசு ஒரு அழகான ஒரு டேர்ம் ஒன்று நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம வழி விலகி போகிறதற்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேர்ம் என்ன கொடுத்திருக்கிறான்னா, பிஸியா இருக்கிறேன்னு கொடுத்துட்டான். நம்ம வந்து ஒரு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணா the very next moment people says I'm busy, என்னால் வர முடியாது, எனக்கு ஒர்க் இருக்கு. பிரதர், இந்த சண்டே தான் இந்த மீட்டிங் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னா அந்த பையனோ அல்ல அந்த பொண்ணோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் என்ன பண்றேன்? பிஸியா இருக்கேன். நீ என்னப்பா பிஸியா இருக்க அப்படின்னு கேட்டா ஒரு 10 செகண்ட் ஒரு பாஸ் விடுவாங்க. என்ன சொல்லலாம், இதை சொல்லலாமா இல்லை அதை சொல்லலாமா அப்படியே நினைக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிசாசு இந்த நாட்களில தேவனை விட்டு வழி விலகி போகிறதற்கு ஒரு வார்த்தை என்ன கொடுத்திருக்கிறான்னா, என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறான்? கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே. நான் உங்களை அப்படி தப்பு சொல்லவில்லை. நான் வாலிப பிள்ளைகள்கிட்ட மீட் பண்ற காரியங்களை நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் பிஸியா இருப்பது தவறு என்று சொல்லவில்லை. நம்முடைய அலுவல்ல நம்ம ரொம்ப ஆக்கியபைடா இருப்பது, நம்முடைய வேலைகள்ல ரொம்ப ஆக்கியபைடா இருப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு வழி விலகி நம்முடைய வழிகளை திசை திருப்பி நம்மளை வந்து ஆக்கியபைடா வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? அதை தான் நான் வந்து உங்களிடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனா நம்ம இந்த நாட்கள் என்ன சொல்றோம், பிரதர் we have a fasting prayer, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துடுங்க அப்படின்னா, பிரதர் நான் பிஸியாக இருக்கேன், நான் வேலைக்கு போகணும். நம்ம எந்த அளவு பிஸியாக இருக்கோம்னா we forget that we have a church. நம்ம அநேக நேரத்தில் அட்டெண்டன்ஸ் ஷீட் எடுத்து நம்ம சர்ச்சோட அட்டெண்டன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது அநேகர் ஆப்சென்ட் ஆயிருப்பாங்க. அவங்களோட ரீசன் என்னன்னு கேட்கும்போது, பிரதர் நான் ஆஃபீஸ் போயிட்டேன், எனக்கு இந்த ஷிஃப்ட் இருந்தது, நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃபீஸ் போயிட்டேன். அட் டைம்ஸ் we are so occupied, நம்ம ரொம்ப ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கோம், that we sometimes forget that we have a church at Sunday. நம்ம இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டும், எதற்கு நம்ம பிஸியா இருக்கோம், எதற்கு நம்ம ஃப்ரீயா இருக்கோம். உலகத்துல வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு வாக்கியத்தை வந்து நான் அடிக்கடிக்கு கேட்கிறேன். nobody is too busy, it is just a matter of priorities. யாருமே அவ்வளோ பிஸிலாம் இல்லை. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க,
ஒரு நேரத்தை செலவு பண்ணுவாங்க இல்லை. அதுதானே உண்மை. நம்ம வாழ்க்கையிலும் கூட இல்லை, நம்ம யாருமே அந்த அளவு ரொம்ப 24/7 யாரும் பிஸியா இல்லை. இல்லை, நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு தேவை அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்றோம், அந்த இடத்துல ஒரு தேவனுடைய வேலை என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய வேலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவானின் புஸ்தகம் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். அந்த லாஸ்ட் 2 வேர்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எனக்கும். என்ன போட்டிருக்கு பைபிள்? எனக்கும். எப்போ நம்ம சீஷரா இருப்போம்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கிறாங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் விசுவாசிகளா இருக்கிறோமா அல்லது சீஷரா இருக்கிறோமா என்று சொல்லி. அப்போ நான் சீஷரா மாறணும். ஓகே, இப்போ என்கிட்ட ஐடி கார்டு வந்துருச்சு, நான் வந்து விசுவாச அனுபவத்துக்கு நேரா நான் இருக்கிறேன். இப்போ ஹவு கேன் ஐ அப்கிரேட் மை செல்ஃப் இன்டு அ டிசைபிள்ஷிப்? நான் எப்படி என்னை நானே விசுவாச அனுபவத்திலிருந்து சீஷரின் அனுபவத்திற்கு நேரா என்னை நான் உயர்த்தி கொள்வது, என்னை நான் அப்கிரேட் செய்து கொள்வது என்று சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கனியுள்ள வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம கனியை ப்ரொடியூஸ் பண்ணுகிறவர்களா, ஆவிக்குரிய கனிகளை நாம் உற்பத்தி செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம அன்பா இருப்போம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, சத்துருக்களை, சத்தமா சொல்லுவோம், சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா? நான் வந்து ஒரு மீட்டிங்ல இருந்து ஒரு சர்ச்ல என்ன வர்ஷிப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்குறேன். ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த ஸ்டேஜில் இருந்து கீழே இறங்குறதுக்கு. நான் கீழே இறங்கி வந்தோடனே நேராக வந்தோடனே ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னாரு. நான் அவரை முன்ன பின்ன எனக்கு அவரை எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. வந்துட்டு என்ன சொன்னார்னா, நீ பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுற, ஆனால் உன் மூஞ்சி தான் சரியில்லை அப்படின்னாரு. நான் வந்து கொஞ்ச நேரம் யோசித்தேன், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வாட்டி சொன்னாரு, நீ பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுற. என்ன சொன்னாரு? பரவாயில்ல, நான் கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்க. என்ன சொன்னாரு? ஓ மூஞ்சி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கை இப்படி ஷேக் ஹேண்ட்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துருக்குறேன். என் கையை விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு உங்களை அப்படி சொன்னால் அடுத்த ஒரு ½ டேக்கு உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும்? ஆனால் ஆண்டவர் சொன்னார், நெக்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது அதே அன்போடு நீ என்ன பண்ணணும்னா பேசணும்னு சொன்னார். எனக்கு அது இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் அவரை போய் வம்புலுக்கலை, நான் பாட்டு இறங்கி வந்தேன். அவர் தான் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு மூஞ்சி சரியில்லைன்னு சொன்னார். இப்போ எப்படி நான் இதே மூஞ்சோட அவரை போய் எப்படி நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீ எப்படி அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினச்சியோ அதே அன்போடு என்ன பண்ணணும், மீண்டுமாக அவர்கிட்ட போய் பேசணும். நானே வாலண்டியராக போய் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா, பிரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன பார்த்தாரு, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இதே தான் சொல்கிறோம், நம்முடைய சத்துருக்களையும், அவர் எனக்கு சத்துருன்னு நான் சொல்ல வரலங்க, நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நம்ம சிநேகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நமக்கு நல்லா தெரியும், சர்ச்சில் கூட ஒரு சில ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா, நமக்கு பிடித்தவர்கள்ட்ட தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம்னா பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம், பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனா நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்டா இருக்கிறாங்க, இல்ல அவங்க செய்யறது நமக்கு பிடிக்கலன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், பிரைஸ் லார்ட்லாம் சொல்ல மாட்டோம். அவங்க அங்கேயே நின்னாலும் நம்ம அப்படியே கொஞ்சம் நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா இறங்கி போயிடுவோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் யார் மகிமைப்படுவாவா? பிதா மகிமைப்படுவாரு. எனக்கும் நீங்கள் சீஷராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கலாத்தியர் நம்ம வாசிக்கிறோம்ல, 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம், ஆவியின் கனியோ. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆவியின் கனியோ ஒன்றுமில்லை. இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்டை பார்த்தோம்னா ஆவியின் கனியோ, ஆவியின் கனிகளோன்னு சொல்ல வரல. என்ன சொல்லியிருக்கு?
ஆவியின் கனியோன்னு சொல்லிட்டு 9 காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப யோசிக்கும் பொழுது இப்போ 9 ஃப்ரூட்டை சொல்லும் போது ஆவியின் கனிகளும் தானே சொல்லியிருக்கணும். அன்பு ஒரு கனி, அன்பு வந்து ரெட் கலர்ல இருக்கும். அப்புறம் சமாதானம் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். சந்தோஷம் கிரீன் கலர் ஃப்ரூட் மாதிரி இருக்கும். இப்படி தானே ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஆனா ஆண்டவர் எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, ஆவியின் கனியோ. ஒரு சீஷன் இடத்துல இந்த 9 காரியங்களும் சேர்ந்துதான் ஒரு கனியாக அது விளங்குகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? இந்த ஆவியின் கனிகளை நாம் உற்பத்தி செய்கிறவர்களா, இந்த ஆவியின் கனி என்பது ஒரு வாட்டி நம்ம உற்பத்தி செய்து அதுக்கப்புறம் அப்படியே விடுகிற காரியம் அல்ல. அனுதினமும் நாம் உற்பத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய சபை வந்து 2nd ஸ்ட்ரீட்ல இருக்கும் பொழுது, நிறைய ஓல்டு பிலீவர்ஸ்க்கு தெரியும். அங்க இருக்கும் பொழுது நாங்க பாய்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா, ஒரு நாள் சர்வீஸ் முடிச்சுட்டு ஒரு சில அண்ணன்மாருங்க நாங்க அப்புறம் நம்ம இந்த சர்ச் பாய்ஸ்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து சபையெல்லாம் முடிச்சுட்டு இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க கீழே வந்தோம். அப்போ அந்த ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு கடை இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்போ கூட அந்த கடை இருக்கு. அந்த கடையில நின்று நாங்க ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மத்தியான டைம், சண்டே மத்தியானத்துல நாங்க நின்று கொண்டிருந்தோம். அப்போ அங்க இருந்த ஒரு ஒரு பிராமண ஒரு நபர் ஒருத்தர் வந்தாரு. அவர் பிராமின். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அவருக்கும் எங்களுக்கும் எந்த அறிமுகமும் இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் முன்ன அறிமுகம் எதுவுமே கிடையாது, எங்களோட பர்சனாலிட்டி எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா நாங்க இந்த ஒரு குரூப்பா நிற்கும் பொழுது எங்க இடத்துல வந்து சொன்னாரு, ஒரு பையனை மாற்றம் சுட்டி காட்டி அவர் சொன்னாரு, இந்த பையனிடத்துல நான் ஜீசஸ் கிரைஸ்ட பாக்குறேன்னாரு. இந்த பையன் தான் கிறிஸ்டியன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னாரு. அந்த காரியம் எனக்கு, அவர் என்ன சொல்லல, வேற ஒரு பையனை சொன்னாரு. அந்த காரியம் எனக்கு ரொம்ப வந்து என்ன ஷேக் பண்ணுச்சு. நான் யோசிச்சேன், அந்த டைம்ல வந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் ஆர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா, நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம், அவர் ஏன் அந்த பையனை மாத்திரம் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, அந்த பையனை மாத்திரம் ஏன் வந்து கிறிஸ்டியன் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அந்த பையனுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் அவர் என்ன சொல்லலை அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்போ அந்த பையனை நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அவனிடத்துல ஆவியின் கனி இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய ஃபேஸ்ல ஒரு அன்பு இருந்தது. அந்த பையன் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவானா, ஒரு உரிமையா அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறவனாய் காணப்படுவான். ஆவியின் கனி உங்களிடத்துல இருக்கும் பொழுது இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை பார்த்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லும். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லும். நம்ம கிறிஸ்டியன் ஒரு ஐடி கார்டை மாட்டிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளோட ஃபேஸை பார்த்தாலே சொல்லிடுவாங்க, நீங்க கிறிஸ்டியனா, இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம, ஆண்டவரே எனக்கு என்னோட வாழ்க்கையில ஆவியின் கனிகளை கொடுங்க என்று சொல்லி நம்ம தாகமா இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த கனிகளை கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. இந்த நாட்கள்ல அப்ப நம்ம யோசிக்க வேண்டும், எப்படி நான் ஆவியின் கனிகளை உற்பத்தி செய்ய முடியும். ஒரு ட்ரீயை நம்ம நடுறோம், இல்ல ஒரு பிளான்ட்டை, ஒரு செடியை நம்ம என்ன பண்றோம், ஒரு பாட்டில் வைக்கிறோம். வச்சுட்ட உடனே நம்ம அதுல இருந்து ஃப்ரூட் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் அது வேரியஸ் ப்ராசஸை அண்டர்கான் பண்ணணும்ல. அப்போ நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஆவியின் கனியை கொடுக்கணும். ஒரு சீஷரின் அனுபவத்திற்கு நேராக நான் கடந்து செல்லணும்னா நான் முதலாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமா வாசிக்கலாமா? சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, போதும், தன் காலத்தில் தன் கனியை தந்து. தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டும் என்று சொன்னா அவன் எங்க நடப்படணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமே. நீர்க்கால்களின் ஓரமாய் நம்முடைய வேர்கள் நடப்படும் பொழுது ஆவியின் கனிகள் நம்மளிடத்திலிருந்து பிறக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆவியின் கனி என்னிடத்துல வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம நீர்க்கால்களில் நடப்பட்ட செடியாய் காணப்பட வேண்டும். லண்டன்ல பர்மிங்ஹாம் பேலஸ்னு ஒரு பெரிய பேலஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு பேலஸ். அது அந்த பேலஸ்ல என்ன பண்ணாங்களாம், பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு திராட்சை செடி ஒன்று இருந்ததா. அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு திராட்சை செடி. நீங்க இன்டர்நெட்லாம் கூட போய் இந்த காரியங்களை பற்றி நீங்க படிக்கலாம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ இந்த திராட்சை செடி என்ன பண்ணும்னா, பொதுவாக திராட்சை செடியை பார்த்தீங்கன்னா அதனுடைய காலத்துல தான் அது கனி தரும். எல்லா காலத்திலும் என்ன பண்ணாது, திராட்சை செடி கனி கொடுக்காது. ஆனா அந்த பர்மிங்ஹாம் பேலஸ்ல இருக்கிற அந்த திராட்சை செடி வருடம் முழுவதும் கனி கொடுக்கிறதாய் காணப்படுமா. அப்போ அந்த பேலஸ்ல இருந்தவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அல்லது ஒரு மிஸ்ட்ரியா இருந்துச்சு. ஹவு கேன் திஸ் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் ஆல் டே ஆல் இயர்ஸ்? எல்லா வருஷமும் எல்லா நாளும் இந்த பிளான்ட் எப்படி கனி தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. அவங்களால எந்த ஒரு ஆன்சருமே கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதற்குரியதான ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டு வந்தாங்க.
இது எப்படி எல்லா நாளும் கனி தருதுன்னு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த பிளான்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாங்க. அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிளான்ட்டை நம்ம தோண்டி பார்ப்போம், அடியில என்ன இருக்குன்னு பார்ப்போம், இது ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதா அல்லது இது ரெகுலர் பிளான்ட் தானே நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த மொத்த பிளான்ட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா தோண்டி எடுத்துட்டாங்களாம். தோண்டி எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, அதனுடைய வேர்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்குதான். பொதுவா ஒரு திராட்சை செடியோட வேர் எவ்வளவு தூரம் போகும்னா 12 to 15 அடி தான் போகும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா. ஆனா இந்த திராட்சை செடியினுடைய வேர் வந்து ரொம்ப தூரம் போகுது. சரி, இது எவ்வளவு தூரம் தான் போகுது நம்ம பார்ப்போமே அப்படின்னு யோசித்தா, இந்த பர்மிங்ஹாம் பேலஸ்ல இருந்து அந்த 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 வேர்கள் எங்க போகுதுன்னா, அது கொஞ்சம் தூரத்துல இருக்கிற தேம்ஸ் நதி என்று சொல்லக்கூடிய அந்த நதியில அந்த அந்த வேர்கள் போய் முடிகிறதாய் காணப்படுது. இந்த பர்மிங்ஹாம் பேலஸ்ல இருந்து இந்த தேம்ஸ் ரிவர் எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா 56 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் மகாபலிபுரம் தூரம். அப்போ இங்க இருந்து ஒரு செடியானது தன்னுடைய வேரை அவ்வளவு தூரத்துக்கு நேராக நடப்பட்டிருக்கும் பொழுது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கும் பொழுது, அது எல்லா காலங்களிலும் கனி தருகிற ஒரு செடியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செடியாய் இருக்கும் பொழுது அனுதினமும் ஆண்டவர் விரும்புகிற நம்ம கனியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுகிறவர்களா காணப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 7:37. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். நம்ம தாகமா இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் கிட்டவா, உன் தாகத்தை நான் என்ன பண்றேன். அப்போ என்ன இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ ஊற்றா இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ ஊற்றா இருக்கும் பொழுது அவரிடத்துல அந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட கனிகளாய் நாம் இருக்கும் பொழுது, நாம் எல்லா காலங்களிலும் இலையுதிராத மரத்தை போல் இருந்து எல்லா காலங்களிலும் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம், ப்ரொடியூஸ் பண்ணுகிறவரா காணப்படுறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அல்லது எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல நான் நீரூற்று அந்த அண்டையில கனி கொடுக்கிற ஒரு பிளான்ட் செய்யப்பட்ட ஒரு செடியா இருக்க வேண்டும் சொல்லி எத்தனை பேர் தாகமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொன்ன ஆரம்பத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த விசுவாச அனுபவம் அல்லது விசுவாசிகள் எனப்படுவது வெறும் ஒரு ஐடி கார்டு தான். அதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசம் பண்ணணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, முழு மனசோட ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் பெறணும், எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணி ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதாக வந்துட்டார்னா நம்ம விசுவாசிகள் என அழைக்கப்படுகிறோம். இதற்கு இந்த ஐடி கார்டு வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்பட வேணாம். ஆனா எதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னா, ஒரு சீஷனாய் மாறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சீஷனா மாறணும்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி டு பிகம் அ டிசைபிள். ஆண்டவர் சூஸ் பண்ண அந்த 12 டிசைபிள் அல்லது 12 சீஷர்கள் வந்து they were not so easy people. அவர்கள் எல்லாம் ரொம்ப லெகுவா என்ன பண்ணல, ஆண்டவர் இடத்துல சீஷனா வரல. அவர்கள் அநேக பாடுகளை கடந்து வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுதுதான் நாம என்ன பண்றோம்னா ஒரு சீஷனின் அனுபவத்திற்கு நேராக கடந்து செல்கிறோம். அப்போ first quality to become a disciple is to produce fruit. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அல்லது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, நம்ம ஒரு சீஷனா மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேட்கலையே, கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் உற்பத்தி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரெண்டாவது குவாலிட்டி, வாட் இஸ் தி செகண்ட் குவாலிட்டி டு பிகம் அ டிசைபிள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிற சில சிலுவைகளை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கேரியிங் காட்ஸ் கிராஸ். நம்ம வாசிக்கலாம் மத்தேயுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? எல்லாரும் சொல்லுவோமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, அப்பா நீ டிசைபிள் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்?
சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? எப்படி சிலுவை எடுக்கணும்னு சொல்றாரு? தன்னைத்தான் வெறுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சிலுவையை எடுத்து அந்த சிலுவையை வச்சுட்டு அங்கேயே நிக்க கூடாது. என்ன பண்ணணும் சொல்றாரு லாஸ்ட் வேர்ட்ல? என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில இந்த சீஷரின் அனுபவத்தின் பாதை என்பது நமக்கு பெட் ஆஃப் ரோசஸா இருக்காது. நமக்கு அது ரொம்ப பூ நிறைந்த ஒரு பாதையாக இருக்காது, முட்கள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறதுல லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்ம அதை வாசிக்கலாமே. அந்த வசனத்தை லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. இங்கதான் ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்ச வசனம், மத்தேயுல வாசிச்ச வசனமும் இப்போ வாசிச்ச வசனமும் ரெண்டும் ஒரே வசனம் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, லூக்கா எழுதும் போது ஒரு வேர்ட் அழகா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. வாசிப்போமே, மீண்டும் அதை வாசிக்கலாம். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அந்த சிலுவை என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி எடுத்துட்டு ஒரு வாட்டி ஒரு இடத்துல போய் வச்சுட்டு அவ்வளவுதான் நான் சீஷன் ஆயிட்டேன் அப்படின்றது கிடையாது. சிலுவையின் பாதையை அல்லது சிலுவையின் அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும்? அனுதினமும் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அனுதினமும் என்ற வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அது எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம் அப்படின்னா, லைஃப் ஸ்டைல்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, ஆவியின் கனிகளை உற்பத்தி செய்யறவர்களா இருக்கணும். நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவருடைய சிலுவையை அனுதினமும் சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கிறீங்க, ஆண்டவரே அந்த சிலுவையை நான் அனுதினமும் சுமக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு ஹெல்ப்பரா இருக்கிறார், ஒரு சேவியரா இருக்கிறார், ஒரு இரட்சகரா இருக்கிறாரு. எப்படின்னு பார்த்தா, அதே வசனம் லாஸ்ட்ல என்ன சொல்றதுன்னா, என்னை பின்பற்றி வர கடவன். என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறார்னு அர்த்தம் இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு டீமா எங்கேயோ வெளியில போறோம். அப்போ ஃப்ரண்ட்ல போறவங்க தான் நம்ம கைட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இல்ல எனக்கு முன்னாடி போங்கன்னு சொல்லுவாங்களா, இல்ல எனக்கு பின்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்களா? எனக்கு பின்னாடியே வாங்க, எங்கேயும் என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஆளுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி அவங்களையும் நம்ம டார்ச்சர் பண்ணுவோம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் டார்ச்சர் பண்ணுவோம். எங்க இருக்கிறீங்க, இந்த சிக்னல்ல இருக்கிறேன், ரைட்டா லெஃப்டா, அப்புறம் மேப்பை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவோம். இந்த மேப் இங்கே போதா இல்லை இந்த மேப் அங்கே போதா, இந்த எல்லா கன்ஃபியூஷனையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா யாரை ஃபாலோ பண்ணா போதும்? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணா போதும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சிலுவையை சுமக்கும் பொழுது தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம மாட்டக்கூடாதுன்னா நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? யாரை ஃபாலோ பண்ணணும்? சத்தமா சொல்லுவோமே, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணா போதும். எங்கேயுமே நம்ம திசை திரும்பவே மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாம என்னுடைய அறிவை நான் சாரும் பொழுது, என்னுடைய டேலண்ட்லாம் நான் கொஞ்சம் லீன் பண்ணும் பொழுது நான் என்ன பண்ணிடுறேன்? ஆட்டோமேட்டிக்கா டீவியேட் ஆயிடுறவனா காணப்படுறேன். நான் இப்போ என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு டெஸ்ட் வந்து ஆண்டவருக்கு வச்சேன். அது ஒரு முட்டாள்தனமான ஒரு அனுபவம். அப்படி நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய கிருபை என் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு நான் புரிந்து கொள்ளணுன்றதுக்காக அந்த ஒரு காரியத்தை நான் செய்தேன். என்ன பண்ணேன்னா, ஒரு கட்ட சூழ்நிலையில ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்க கிருபையா அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுக்குறீங்க, கிருபையா அநேக காரியங்களை வாழ்க்கையில செய்றீங்க. எனக்கு நல்லா தெரியும் உங்க கிருபை இருக்கிறதுனாலதான் என் வண்டி என்ன பண்ணுது, ஓடுது. ஏன் டேலண்ட் இல்ல, என்னுடைய நாலேஜ் இல்ல, உம்முடைய கிருபை தான் என்ன பண்ணுது, என்னை வழி நடத்தி கொண்டு போகிறது என்று சொல்லி. அப்போ உம்முடைய கிருபை இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அப்போ ஆண்டவர் என்ன நினைச்சாரோ தெரியல, அவர் கண்டிப்பா மேல இருந்து சிரிச்சிருப்பாரு. அட முட்டாளே, உனக்கு என்ன வேணும்? கிருபை தான் அனுதினமும் வேணும். ஆனா நீ என்ன பண்ற, உல்டாவா? கிருபை இல்லைன்னா எப்படி வாழ்க்கை இருக்கும்னு கேட்குறிய. சரி போ, ஒரு 1 வீக் என்ன பண்ணு, கிருபை இல்லாம வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த நாள்ல இருந்து பார்த்தேன், என் பேசிக் இன்ஃபர்மேஷனை ஒருத்தவங்கள்ட்ட சொல்றது கூட நான் ரொம்ப தடுமாறினேன். அதான் உண்மை. ஹல்லேலூயா. என் பேர் இது, நான் இது படிச்சிருக்கிறேன்,
நான் இந்த காரியங்களை செய்யறேன் அப்படின்னு என்னோட பேசிக், என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை சொல்றது கூட நான் ரொம்ப தடுமாறினேன். அன்னைக்கு ஈவினிங்கே சொல்லிட்டேன், தயவு செஞ்சு எடுத்த கிருபை எல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு எல்லா கிருபையும் வேணும், எனக்கு இதுக்கு மேலேயும் கிருபை வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய டேலண்ட் அல்ல, உம்முடைய கிருபையே என்னை வழி நடத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்முடைய கிருபையே எங்கள் குடும்பத்தை தாங்குகிறது, உம்முடைய கிருபையே எங்களை வழி நடத்துகிறது. நான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதும் சரி, நான் ஒரு பப்ளிக் போரம்ல இருக்கும் பொழுதும் சரி, எல்லா நேரங்களிலும் ஒரு ஷெல்டர் போல, ஒரு கூடாரத்தை போல உம்முடைய கிருபை என்ன பண்றதுன்னா எங்களை மூடிக்கொள்றதா இருக்கிறது சொல்லிட்டு அன்னைக்கு சொன்ன ஆண்டவரே, எந்த நாட்களிலும் வாழ்நாள்ல இதுக்கப்புறம் என்னோட டெத் பெட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த கிருபையை மாத்திரம் என்னிடத்துல இருந்து எடுத்து கொள்ளாம இருங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு பிரேயரை பண்ணேன். அப்போ இந்த சிலுவையை சுமக்கிற அனுபவம் என்பது சாதாரணமான அனுபவம் இல்லை. நம்ம வேதத்துல ஒரு நபரை பற்றி நம்ம வாசிக்கலாம். சீமோன் எனப்பட்ட ஒரு நபர். நம்ம அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 23:26. சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து அவங்க மேல என்ன பண்ணாங்கன்னா, அந்த சீமோன் மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவங்க யாருமே சீமோன் கிட்ட போயிட்டு, பா அவர் ரொம்ப பாவம், ரொம்ப நேரம் டயர்டா இருக்காரு, இந்த சிலுவையை கொஞ்சம் கேரி பண்றியான்லாம் கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த லாஸ்ட் வேர்டு போட்டிருக்கு, அவன் மேல் வைத்தார்கள். இல்ல, அந்த சிலுவை அவன் மேல் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நான் கொஞ்சம் இந்த சீமோன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் யூதர் கிடையாது, அவன் இஸ்ரேல் ஜெருசலேம்ல இருந்த ஒரு பர்சன் கிடையாது. அவன் யாருன்னா, அவன் ஒரு ஆப்பிரிக்கனா. அவனுடைய நாடு எதுனா நார்த் ஆப்பிரிக்கா. அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, உலகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து அந்த காரியங்களை பார்க்கறதற்காக அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா மக்கள் வந்திருக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கிறான். அங்க ஓரமா நின்னவனை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிலுவை எடுத்து அவன் மேல வச்சுட்டாங்க. இப்போ நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணிருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இப்போ இந்த 100 feet ரோடு நடந்து போறோம். யாரோ ஒருத்தர் ரொம்ப அடிபட்டு இருக்காரு. நம்ம பைக்ல போகும்பொழுது நம்மளை கேட்காம அந்த ரத்த வெள்ளத்துல இருக்கும் பொழுது நம்ம பைக்குக்கு பின்னாடி அவர் எடுத்துட்டு பைக்ல வச்சுட்டா, the first moment or the very moment what we'll be thinking, நம்ம என்ன நினைப்போம்? ஒரு நிமிஷம் என்ன நினைப்போம்னா, இப்ப எதுக்கு இவர் என்ன பண்ணாரு, ஏன் வண்டியில ஏத்தினாரு, ஒரே ரத்தமா இருக்கு, ஒரே அருவருப்பா இருக்கு, இல்ல ஒரே கவலையா, ஒரே கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னால இந்த பர்டன் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, என்ன கேட்காம இவங்க என்ன பண்ணலாம், எப்படி என் மேல இந்த சுமையை சுமத்தலான்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம்ல. ஆனா இந்த சீமோன் என்ன பண்றாருன்னா, அவருக்கு கொடுத்திருக்கிற சிலுவையை அவர் சுமந்தார். எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ணலன்னா நிராகரிக்கல. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, அவர் கொடுக்கிற சிலுவை நாம் சுமக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டோட சீஷராய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட சீஷரா மாறணும்னா, the second thing what we need to do is to carry the cross of God. ஆண்டோட சிலுவையை சுமக்கிறவரா காணப்படணும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சில சிலுவையை நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பார். நம்ம நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையிலும் சரி, ஒரு சில சிலுவை ஆண்டவர் அனுமதிப்பாரு. இந்த நபர் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா, ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, அவங்கள்ட்ட தான் போய் பேசணும்னு சொல்லுவாரு. இவங்க வீட்டுக்கு போக எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா, அடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அங்கதான் போய் சாப்பிடணும்னு. இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊழியத்தை தான் நீ செய்யணும்னு எப்பவுமே எதிரும் புதிருமாவே சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் யோசிப்பேன், ஆண்டவரே கொஞ்சமாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் இந்த லக்ஸுரி ஸ்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஊழியம், இல்ல நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான பீப்புள், எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன் மேல வச்சிருக்கிறது ஒரு சிலுவை, அந்த சிலுவை எப்பவுமே என்ன பண்ணணும்னா கனமா தான் இருக்கும் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்தை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்போடு உங்க இடத்துல அந்த ஊழியத்தை கொடுக்கிறார்னா, நீங்க ஆண்டோட சீஷராய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆனா ரொம்ப என்ன பண்ணிடுறோம், அந்த ஊழியத்தை யாராவது நம்ம கிட்ட ஒரு மினிஸ்ட்ரிக்கு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? What is the first word that we give them? என்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்லுங்க. இப்போ உங்க இடத்துல ஒரு ஊழியத்தை கொடுக்குறாங்க, இன்னைக்கு இந்த பிரேயர் நீங்க தான் நடத்தணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ப்ரிப்பேர் ஆகல, நான் மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும், நான் என்ன பண்றேன், அடுத்த வாட்டி பண்றேன். சொல்லுவோமா இல்லையா? இங்க இருக்கிற முக்காவாசி பேர் என்னையும் உள்பட, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்,
என்னையும் உள்பட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகல, நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் டைம் பண்றேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க போன வாட்டி பண்றேன்னு சொன்னீங்க, இந்த வாட்டி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன, அப்போ என்ன பண்ணுவோம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் டைம் பண்றேன். வி போஸ்ட்போன் த மினிஸ்ட்ரி. ஆனா சீமோன் என்ன பண்ணலனா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த சிலுவை நீங்க நாளைக்கு மதியானம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லல. சீமோன் மேல சிலுவை வச்சோன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஊழியத்தை கரெக்டா செய்தவரா காணப்படுறாரு. அதனாலதான் சீமோன் நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஒரு நல்ல சீஷர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம ஒரு நல்ல சீஷரா இருக்கணும்னா, நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஊழியத்தை, ஆண்டவர் நம்ம மீது வைக்கிற சிலுவையை எந்த ரீசனும் சொல்லாம நம்ம சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சுமையை தாங்குகிறதற்கு சிலுவையை கொடுத்த அவர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல சிலுவையை வச்சுட்டு நீ எப்படியோ போனலாம் விட மாட்டாரு. ஆண்டவர் நமக்கு தேவையான பலனை, நமக்கு தேவையான இரக்கங்களை, நமக்கு தேவையான கிருபைகளை அனுதினமும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த சிலுவையின் அனுபவத்திற்கு நேராக, இந்த சிலுவையின் பாடுகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்லும் பொழுது நம்ம ஒரு நல்ல சீஷராய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்றவர்களாய் காணப்பட வேண்டும். உங்க பேக்ரவுண்ட் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல, உங்க எஜுகேஷன் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல, உங்க டேலண்ட் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல, நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க இடத்துல இது இருக்கிறதா இது இல்லையா என்று சொல்லி முக்கியம் இல்ல. உங்களுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியமே ஆண்டவருக்கு முக்கியத்துவமா இருக்கிறது. நீங்க அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த சிலுவையை என் மீது நீர் சுமக்கும் பொழுது உம்முடைய ஆவியை கொண்டு, உம்முடைய கிருபையை கொண்டு, உம்முடைய அபிஷேகத்தை கொண்டு இந்த சிலுவையை நான் சுமக்க ஆயத்தம்னு சொல்லிட்டு நம்ம சரண்டர் பண்ணா போதும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு. நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது உங்க அநேகருக்கு தெரிந்திருக்கும், கேத்தரின் குல்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் இருந்தார். எத்தனை பேருக்கு கேத்தரின் குல்மன் தெரியும்? கைகளை உயர்த்தலாமா? எத்தனை பேருக்கு கேத்தரின் குல்மன் தெரியும்? அநேகருக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க இடத்துல ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் நான் இன்னைக்கு வைக்கிறேன். இன்னைக்கு சண்டே தான், நமக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, யூடியூப்ல போயிட்டு கேத்தரின் குல்மன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ் போட்டா அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பயோகிராஃபி வரும், அவங்களோட வாழ்க்கை வரலாறு வரும். எல்லா லாங்குவேஜ்லயும் இவங்களை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ நீங்க கட்டாயமா என்ன பண்ணணும்னா, கேத்தரின் குல்மனை பற்றி இன்றைக்கு நீங்க பார்த்தா நலமா இருக்கும். இந்த கேத்தரின் குல்மன் யாருன்னா, உலக பிரசித்தி பெற்ற அற்புதத்தை செய்கிற ஒரு ஊழியக்கார பெண் இவர்கள். இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட ரொம்ப கனெக்டடா இருப்பாங்களாம். ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு ஃப்ரெண்டு போல இருப்பாங்களாம், ஒரு ஃப்ரெண்டு போல பேசுவாங்களாம். அவங்க செய்யற மிராக்கிள்ஸ், அவங்க செய்யற அந்த அனாயிண்டிங் செஷன், அவங்க நடத்துற அந்த அபிஷேக ஆராதனை எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அப்போ இவங்க வாழ்க்கையில ஒரு வாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில சம்பவத்தை கடந்து வராங்க. இவங்க ஊழியத்தை ரொம்ப டாப்ல இருக்கும் பொழுது அநேக நாடுகளிலிருந்து கேத்தரின் குல்மனுக்கு இன்வைட் வரும். அநேக பெரிய பெரிய பல லட்ச சபைகள், பல லட்ச ஆத்துமாக்கள் இருக்க சபைகள் இருந்து இவங்களுக்கு இன்வைட் வரும், இந்த மீட்டிங்கை நடத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு சோதனை வருது. இவங்க கூட மினிஸ்ட்ரி பண்ண வேற ஒரு நபரை இவங்க என்ன பண்றாங்கன்னா லவ் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை வருது, இந்த இவாஞ்சலிஸ்ட் கூட நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாதைகளுக்கு நேரா கடந்து போறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. இந்த வாழ்க்கை உனக்கு செட் ஆகாது, இந்த காலிங் உனக்கு செட் ஆகாது, நீ இதுல போகாதன்னு சொல்லிட்டு கேத்தரின் குல்மனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங்கை கொடுக்குறாரு. ஆனா கேத்தரின் குல்மன் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர் மேல அதிக நேசத்தை நான் வச்சுட்டேன், இனிமே என்ன பண்ண முடியாது, என்னால பேக் வர முடியாது, ரிவர்ஸ் வர முடியாது, அதனால நான் இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரோட பேச்சை மீறி என்ன பண்றாங்கன்னா அந்த வாழ்க்கைக்குள்ளதாக போறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, ஆனா நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், ஐம் ஃப்ரீ டு மேரி யூ அப்படின்னு சொல்றாரு. என்னால இப்ப என்ன பண்ண முடியும், சட்டப்பூர்வமாக உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி கேத்தரின் குல்மன்ட்ட அவர் சொல்றாரு. அப்ப இவங்க கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம்
எல்லாம் முடிச்சுட்டு அந்த இவாஞ்சலிஸ்டோட அம்மா, அந்த கணவரோட அம்மா வந்து கேத்ரின் குல்மன்ட்ட வந்து சொல்றாங்க, நீ தவறு செஞ்சு விட்ட, நீ தவறு செய்து விட்டாய், இது உனக்கு உகந்த ஒரு வாழ்க்கை அல்ல என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இவங்க கேட்டாங்களாம், ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க என்ன பிளஸ் தானே பண்ணணும், நீங்க ஏன் என்ன கர்ஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்களா. அப்போ அவங்க சொன்னாங்களாம், என் பையன் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனுக்கு டிவோர்ஸ்லாம் ஆகல, அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் பிள்ளையும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க, நீ மிகப்பெரிய தவறு செய்து விட்டா என்று சொன்னாங்களாம். ஆனாலும் அந்த செகண்ட் வார்னிங் அவங்க மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, பரவாயில்ல இவர் கூட நான் இருக்கிறேன், இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க 2 பேர் ஒரு மீட்டிங்க்கு போறாங்களாம். ஒரு பெரிய மீட்டிங். அவங்க முன்பதாக ஒரு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கணவர் ஆனவர் என்ன பண்றாருன்னா மெசேஜ் கொடுக்கறதுக்கு அவர் அந்த போடியம்க்கு நேரா போறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரோட கல்யாண நாட்களுக்கு பின்பதாக அவங்க என்ன மாதிரி ஊழியத்தை செஞ்சாங்கன்னா, கணவருக்கு சேவை செய்யற ஊழியத்தை அவங்க செஞ்சாங்களாம். அவங்க செய்யற ஊழியத்தை விட்டுட்டு கணவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஸ்டேஜ்ல இருந்து என்ன பண்றாங்களாம், தன்னுடைய கணவர் முன்னாடி ஃப்ரண்ட்ல போய் நிற்கும் பொழுது அவருக்கு காஃபி ஊத்துறதுக்காக ஒரு கப்ல என்ன பண்றாங்கன்னா, காஃபியை வந்து ஊற்றும் போது பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக உங்கள்கிட்ட பேசுறாராம், இது உன்னுடைய ஊழியம் அல்ல, உன்னுடைய அழைப்பு வேற, உன்னுடைய ஊழியம் வேற, உன்னோட ஸ்டேஜ் வேற, உன்னுடைய பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வேற, இது உன்னுடைய ஊழியம் அல்ல. இன்றைக்கு கூட நான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன், நீ அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ளதாக வரும் பொழுது என்னுடைய கரங்களில் உன்னை நான் எடுக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக என்ன பண்றாரு, கேத்ரின் குல்மன்ட்ட வந்து பேசுறாரு. அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே இத்தனை முறை நான் தவறியும் மீண்டுமாக என்னை உயர்த்த நீர் சித்தமாய் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, இந்த அருவருப்பான வாழ்க்கையை விட்டுட்டு உமக்காக நான் வரேன் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டோடத்துல அன்றைய தினத்துல அவங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் பின்பதாக அவரோட ஊழியம் இன்னும் வளர்கிறதாய் காணப்படுகிறது. ஆனா இந்த சூழ்நிலை இதோட நிக்கல. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெஸ்டிமனியை நான் சொல்லி இந்த காரியங்களை நான் முடிக்கிறேன். அவங்களோட கடைசி நாட்களில் அவங்களுக்கு ஒரு 60-65 வயது இருக்கும் பொழுது அவர்கள் மரிக்கிற தருவாயில வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, அவங்க டெத் பெட்ல இருக்கிறாங்க. அவ்வளவுதான், இவங்க இதுக்கப்புறம் மரிச்சிருவாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லார்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு தெரிந்த அற்புதத்தை நடத்தக்கூடிய, ஆண்டோடைய நாமத்தில் அற்புதம் செய்யக்கூடிய அநேக ஊழியர் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்காக பிரேயர் பண்றதுக்கு வராங்க. இவங்க தூரத்திலே சொல்லிட்டாங்களாம், என் கிட்ட யாரும் வரக்கூடாது, இது ஆண்டோட சித்தம், இந்த வயதுல ஆண்டவரை எடுத்துக்கொள்வது ஆண்டோட சித்தமா இருக்கிறது, எனக்காக யாரும் என்ன பண்ணக்கூடாது, ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அப்போ மறுநாள் போய் அந்த நர்ஸ் வந்து அவங்க ரூம்குள்ளதாக பார்க்கும் பொழுது அவர்கள் இறந்து விட்டாங்க. இறந்துட்டு அந்த நர்ஸ் அந்த ரூம்குள்ள போய் இருக்கும் பொழுது அந்த ரூம் ஃபுல்லா ஒரு ஒரு நிறைய ரோஸ் அந்த ரூம்ல இருந்தா என்ன மாதிரி ஒரு ஸ்மெல் வருமோ, ஆயிரக்கணக்கான ரோஜா பூக்கள் அந்த ரூம்ல இருந்தா எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வந்து அந்த ரூம்ல இருந்து வருதான். அப்போ இன்னொரு ஒரு ஹெட் நர்ஸ் வந்து ஓடி வந்து, என்ன ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது, இந்த ரூம்ல என்ன இருக்கு, அப்படி இதுல கேத்ரின் குல்மன் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த நர்ஸ் ஓடி வந்து அந்த காரிடார்ல கூட அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சுதான். அப்போ இந்த ஸ்மெல் பரவி 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 எங்க வந்ததுன்னா, கடைசியில அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸுக்கு வந்து, கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல் கனெக்டடா இருக்கிற ஒரு மெயின் ரோடு ஃபுல்லா என்ன இருந்ததா, அந்த ரோஜா பூவினுடைய ஒரு சுவாசம் மிகுந்த அழகாக அந்த காரியங்கள் இருந்துதான். அப்போ இவங்க யோசிக்கிறாங்களாம், ஒரு டெட் பாடி உள்ள இருக்கிறாங்க, ஒரு ஆல்ரெடி இறந்த ஒரு சடலம் உள்ள இருக்கிறது, நாங்க யாரும் ஃப்ரேக்ரன்ஸ் அடிக்கல, நாங்க யாரும் பூலாம் எடுத்துன்னு போய் கொடுக்கல, அப்போ எப்படி இந்த ரோஜா பூ வருது அப்படின்னு, இந்த வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும் பொழுது கேத்ரின் குல்மனுடைய அட்டெண்டர் சொல்றாங்களாம், அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்களாம், இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, என்ன நீங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை குளிப்பாட்டி நீங்க என்ன பண்ணணும்னா ரோஜா பூக்கள் நிறைந்த ஒரு இடத்துல வைக்கணும், என்னுடைய சடலம் நாரி போவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னாங்க. ஆனா நான் எந்த பூவையுமே வைக்கல, யார் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்களாம், மனுஷன் அடிக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வெறும் ரூம்குள்ள தான் இருக்கும், ஆனா தேவ தூதர்கள் வந்து அவர்களை எடுத்துக்கொண்டு சென்றதுனால அவர்கள் இருந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த ரோடு எல்லாம் அந்த ரோஜா பூக்கள் அந்த வாசனை நிறைந்த ஒரு மகிமையான மரணத்தை என்ன பண்ணாங்கன்னா கேத்ரின் குல்மன் அனுபவித்தவர்களாய் காணப்படுறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, எப்போ நம்ம ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ, இட் இஸ் a very simple act. அந்த ஒரு மொமெண்ட்ல ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அர்ப்பணிச்சுட்டா போதும், நம்ம வாழ்க்கையே மகிமையாக மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே விசுவாச அனுபவத்திலிருந்து இப்ப நான் என்ன பண்ண ஆசைப்படுறேன்,
சீஷனுக்கு நேரா நான் கடந்து செல்ல ஆசைப்படுறேன். இந்த சீஷத்துவத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னா ஆவியின் கனியை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். அது மாத்திரம் அல்ல, நீர் சொல்லுகிற சிலுவையை சுமக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னையும் உம்முடைய சீஷனாய் மாற்றுவீராக என்று சொல்லி எத்தனை பேர் நீங்க சொல்லுகிறீங்க? நம்ம இருந்த இடங்களில் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் கண்களை மூடி சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னையும் நீர் உம்முடைய சீஷனாய் மாற்றுவீராக. என்னையும் நீர் ஆண்டவரே இந்த விசுவாச அனுபவத்திலிருந்து எனக்கு ஒரு அப்கிரேட கொடுங்க. எனக்கு இந்த பிலீவர் என்ற ஒரு பொசிஷன்ல இருந்து எனக்கு ஒரு அப்கிரேட கொடுங்க ஆண்டவரே. நான் இந்த சீஷத்துவத்தில் எப்படி நுழைய வேண்டும் என்று சொல்லி எனக்கு போதித்த நீர் அதற்கான வழிமுறைகளை எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. அந்த அனுபவத்திற்கு நேராக நீர் என்னை நடத்தி செல்வீராக என்று சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் பட்டிட்டு ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, விசுவாசி என்கிறதான நிலையில் இருந்து நாங்கள் இன்னும் ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்களாய், சிலுவையை சுமக்கிறவர்களாய் ஆண்டவரே, நீங்கள் எந்த நாள் மட்டும் அந்த நாங்கள் சிலுவையை சுமந்து ஆண்டவரே நடந்து வர வேண்டுமோ ஆண்டவரே, எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைய வேண்டுமோ ஆண்டவரே, அதுவரையிலும் ஆண்டவரே அந்த சிலுவையை சுமப்பதற்கு உரிய அத்தனை பலனையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் வாழ்ந்தோம் என்று அல்ல ஆண்டவரே, இந்த விசுவாசி என்ற நிலையில் இருந்து ஆண்டவரே இயேசுவுக்கு சீஷர்களாய் வாழுவது ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத அந்த தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த சீஷத்துவத்தை நாங்கள் அடைகிறவர்களாய் அல்லது அணிந்து கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்று எப்போதும் உள்ள சதா காலங்களிலும் இந்த சபையும் இந்த சமூகமும் இந்த ஜனங்களும் பெருகி இந்த சபை பெருகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் அடிமைப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.